வணக்கம். ஜோதிடர் உமாராணி சேலம். இன்றைய பதிவு தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. தர்ம கர்மாதிபதி யோக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் தரக்கூடிய யோகமே தர்ம கர்மாதிபதி யோகம் ஆகுங்க. இப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். இந்த இரண்டு அதிபதிகள் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இது தர்ம கர்மாதிபதி யோக நிலையெல்லாம் வரும் பற்றி பார்க்கலாங்க. இப்போ 9, 10 இணைந்து ஒரு ராசியில் இருப்பதே தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகுங்க. இவங்க 2 பேரும் இணைந்து அந்த லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ ஒன்று சேர்ந்து உக்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய திசா காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பாயிடுங்க. ஏன்னா அந்த லக்னத்துக்கு பாருங்க, 9ஆம் இடத்ததிபதி அந்த லக்னத்துக்கு யோக கிரகமாக வரக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்ததிபதி கர்மாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி அந்த பாக்கிய ஸ்தானாதிபதியோடு இணைந்து லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ பலம் பெற்று நின்றிருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு தொழிலில் மிகப்பெரிய மேல்மை அடையக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு வந்துடுது. அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள், தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே இந்த கிரக நிலைகள் கொடுக்குதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அந்த ஜாதகருக்கு இது கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ பலம் பெற்று நின்றிருந்தால் அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல பொருளாதார வளர்ச்சி, மிகப்பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? ஊருக்குள்ள மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே தரக்கூடிய அமைப்பாகவே இந்த தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பு உண்டாகுங்க. சரிங்களா? இப்போ இந்த 9, 10 இணைந்து அந்த லக்னத்துக்கு கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருந்தால் இது தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் வந்துடும். அடுத்தது இவங்க 2 பேருமே பாருங்க, 9, 10 சமசத்தமமாய் பார்த்து கொண்டாலும் தர்ம கர்மாதிபதி யோக நிலையில வந்துடுங்க. சரிங்களா? அடுத்தது ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பை கொடுத்துரும். அதாவது எப்படின்னா, 9 10ஆம் இடத்துலையும் 10 9ஆம் இடத்துலையும் இந்த மாதிரி பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் இதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இதெல்லாம் தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் வந்துடுதுங்க. இவங்களுடைய திசா காலங்களில் முழுமையான யோக பலன்கள் கொடுத்துரும். ஒருத்தர் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க, மேல்மைக்கு வராங்க அப்படின்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்து அவங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க. ஏன்னா கர்மக்காரகனான சனி பகவானும் அந்த ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா சனி பகவான் மெயினாக பார்க்கணும். இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சனி பகவான் நிலை பொறுத்து தான் அவங்களுக்கு தொழில் அமையக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இப்போ கர்மக்காரகன் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறனால நம்ம கர்மஸ்தானத்தை 10ஆம் இடத்தை எடுப்பதால் அதனால் சனி பகவானையும் பார்த்துடணும். சரிங்களா? சனி பகவானும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தாலே போதுங்க, அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக அவங்க சொந்த தொழிலை செஞ்சு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்துருவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அந்த ஜாதகருக்கு பாருங்கள், முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களும் இந்த பிறவியில் முழுமையாக அவங்க அடையக்கூடிய அமைப்பாகவே வந்துருங்க. அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் இல்லைங்களா? அவங்களுக்கு பாக்கியம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கோ அந்த பாக்கியம் முழுமையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த பாக்கியாதிபதி தரக்கூடிய அமைப்பு. கர்மம் அப்படின்னு எடுத்துட்டா முன்ஜென்மத்தில் அவங்க செய்த பாவக்கர்மா, புண்ணிய கர்மா பொறுத்து பலன் தரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இவங்க இருவருமே இணைந்து இருப்பது அப்படிங்கிறதுனால முன்ஜென்மத்தில் அவங்க செய்திருக்கும் புண்ணியம் அதிகமாக செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அவங்களுக்கு இருக்குது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது அப்படின்னா அவங்க புண்ணியம் செஞ்சுருக்காங்க. அந்த பலன் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தில் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டுங்க நம்ம மூல நூல்களில். சரிங்களா? அந்த அமைப்பு இருக்கிறதுனால இவங்க தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் அவங்களுக்கு அவங்க திசா காலங்களில் முழுமையான நல்ல பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா? இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது கிரக அமைப்பு அப்படின்னா, இந்த 9, 10 இணைந்து ஒரு ராசியில் இருந்தாலும் அல்லது ஒருவருக்கு ஒருவர் சமசத்தமமாய் பார்த்து கொண்டாலும் அல்லது இருவருமே
பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் இது இந்த கிரக அமைப்பு எல்லாமே தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் வந்து இவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த யோக பலன்களை கொடுத்துரும். சரிங்களா? அடுத்தது இந்த கிரகங்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. அதாவது நீச்சமாகவோ வக்கரமாகவோ ஆகக்கூடாது. ராகு கேதுக்களுடைய சேர்ந்தும் இருக்கக்கூடாது. அந்த லக்ன பாவ கிரகங்களோட இணைந்தும் இருக்கக்கூடாது, பார்வையிலும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ பாவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொது பாவரை எடுக்காதீங்க எப்பயுமே. பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு பாருங்கள். இப்போ நாம் பாவர் அப்படின்னு எடுத்துட்டா இப்போ சனி இருக்காரு, எடுத்த உடனே சனி அந்த லக்னத்தை பார்க்குறாரு, லக்னத்தில் இருக்காரு, அல்லது அந்த லக்னத்தோட 5ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறாரு, லக்னத்தோடு சம்மந்தப்படுறாரு, 9ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறாரு, இது பாவ கிரகமாச்சே பாதிப்பு கொடுத்துருமே அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. சரிங்களா? அதே போல் குருங்கிற முழு சுபர் இந்த மாதிரி அமைப்புலாம் நல்ல இடத்துலலாம் சம்மந்தப்பட்டிருக்காரு, இவர் முழுமையாக நல்லது பண்ணிட்டுவார் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாதுங்க. இப்போ மெயினாக வந்து பொது பாவர் பொது சுபரை நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து படிக்கிற காலத்தில், ஜோதிடம் படிக்கிற காலத்தில் பொது பாவர் பொது சுபர் அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம் இல்லைங்களா? அந்த கிரகங்களை கொண்டு வந்து நம்ம ஜாதகத்தில் அப்படியே பொருத்தக்கூடாது. சரிங்களா? அது வந்து பலன் மாறிடுங்க. சரிங்களா? இப்போ அந்த லக்னத்துக்கு யார் சுபரோ யார் பாவரோ தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பொது பாவ கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களாக வந்துடும். இப்போ பொது சுப கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்களாக வந்துடும். அப்படிங்கிறதுனால இப்போ பொது பாவர் பொது சுபரை நம்ம எடுக்காமல் அந்த லக்னத்துக்கு யார் சுபர் யார் பாவர் பொறுத்தே அந்த பலன் அவங்களுக்கு கொடுக்குங்க. அந்த லக்னத்துக்கு சனி பகவானும் சரிங்க சுபராக வந்துட்டானா அவர் அந்த லக்னத்தோட எந்த விதத்துலையும் சம்மந்தப்பட்டாலும் சரிங்க, அந்த லக்ன சுபஸ்தானத்துலேயோ அந்த லக்னத்தோடையோ அந்த லக்னாதிபதியோடையோ அல்லது தொழில் ஸ்தானத்தோடையோ 5ஆம் இடத்தோடு ஏதாவது ஒரு எந்த விதத்தில் சம்மந்தப்பட்டாலும் அந்த சனி பகவானுடைய திசா காலங்களோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட கிரகத்தோடையோ சம்பந்தப்பட்ட பாவத்தோடைய கிரகத்தோடைய திசா காலங்களோ மிகுந்த யோகத்தை கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து பார்த்தாதாங்க அந்த பலன் தெரியும். ஒரு சிலர் பாருங்க எடுத்த உடனே பொது பாவர் பொது சுபரியை கொண்டு வந்து அந்த ஜாதகத்தில் பொருத்தி பலன் எடுப்பாங்க. அது பலன் அவ்வளோவா வராது. நாம் எடுத்த உடனே பொது பாவர் பொது சுபரை விட்டுட்டு அந்த லக்ன பாவர் லக்ன சுபரை மட்டுமே வச்சு பலன் எடுத்தால் முழுமையான பலன் கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் எதுக்காக இது சொன்னேன் அப்படின்னா, இது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இப்போ தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். ஏன்னா எல்லாமே டக்குன்னு இதையே எடுத்துக்கிறாங்க, பொது பாவரையே பொது சுபரையே எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுனால ஒரு எண்ணம் இருந்தது, அதனால இப்போ சொன்னேன். சரி, இப்போ தர்ம கர்மாதிபதி பற்றி வரேன். இப்போ தர்ம கர்மாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா 9, 10 கூடியவர்கள் இணைந்து இருப்பதே தர்ம கர்மாதிபதி யோகமாகும். இவங்க இப்போ நான் மேலே சொன்ன கிரக நிலைகள் அமைப்பிலே இவங்க யோகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இவங்களுடைய திசா காலங்களில் அவங்க வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் முழுமையான பலன்கள் கொடுக்குங்க. இப்போ பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ 9, 10 கூடியவர்கள் நீச்சமாகவோ வக்கரமாகவோ அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ அல்லது சாரத்திலோ இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், பலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த லக்ன சுபர்களோடையோ யோகர்களோடையோ சம்பந்தம் பெற்றோ இந்த மாதிரி அமைப்பில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க. தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பொருளாதாரத்திலும் நல்ல அமைப்பு கொடுத்துருங்க. சரிங்க? நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வந்துடும். சரிங்களா? இது தாங்க கிரகநிலை அமைப்பாகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.